Hello viewers, welcome to Expertise Jobs. Today ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. எப்படி ஒரு ரெஸ்யூமை பில்ட் பண்றது, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த எந்திரன் படத்துல எப்படி ரோபோ வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணும், அந்த மாதிரி நம்மளோட பாக்கெட்லயே ஒரு ரோபோ யூஸ் பண்ணி என்ன ரோபோ ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் DeepSeek அப்படிங்கிற ஒரு ஏஐ பவர்டு ஒரு குட்டி ரோபோட்னே சொல்லிக்கலாம். நம்மளோட ஸ்லாங்ல சொல்லணும்னா அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறது, அது சூப்பரான ஒரு ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் ஒரு ரெஸ்யூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 ரெஸ்யூம்ஸ் வந்து ஒரு கத்தையை அடுக்கி வச்சுருப்பாங்க. பட் எல்லா ரெஸ்யூமே ஹெச்ஆர் எடுத்து பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் இப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் அவன் ஹைலைட் பண்ணியிருந்தானா அவன் ரெஸ்யூமை தூக்கி உள்ளே போடு, இல்லாத தூக்கி வெளியே போடுங்கிற மாதிரி தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்படி வெளியே போடாத உள்ளே போடுறதுக்கு என்ன பிளான் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமை தான் இன்றைக்கி நம்ம பில்ட் பண்ண போகிறோம். வாங்க வியூவர்ஸ் நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், சிம்பிள். ஃபஸ்ட்டு நேராக கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு இங்கே வந்து DeepSeek அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்பெல் பார்த்தீங்கன்னா DeepSeek, DEEPSEEK, DeepSeek. இந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணணுன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். DeepSeek into the unknown அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நவ் இருக்கு. கெட் DeepSeek ஆப், உங்களுக்கு ஆப் வேணா ஆப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே டெஸ்க்டாப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆக்சஸ் டு DeepSeek -v3ன்னு கொடுத்துருக்கான். எக்ஸ்பீரியன்ஸ் த இன்டெலிஜென்ட் மாடல், இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்படி கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக ஒரு மெசேஜ் பண்ணால் போதும். அதாவது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக ரெஃபரன்ஸை பார்த்து பண்ண காலம்லாம் ஓடிச்சு. இப்போ எல்லாமே ஏஐ பவர்டு டிவைஸ் ஈஸியாக வந்திருக்கு. சிம்பிளாக என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி இருக்கிற டிவைசஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக தான் வந்திருக்கு. மேபி ஃப்யூச்சரில் நம்மளோட திங்கிங் பவரே குறைச்சி இதுதான் டாமினேட் பண்ண போகுது. பட் இருந்தாலும் இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சும்மா கிளியர் கட்டாக ஒரு ரெஸ்யூமை ரைட் பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் இருக்கீங்க, இல்லை மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல்னால் உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் வந்து தேவைப்படும். சிம்பிளாக ஒரு ரைட் பண்ணுறேன் ஃபார் டேட்டா இன்ஜினியர். ஜஸ்ட்டு அந்த ஏஐ பவர்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ரைட் ரெஸ்யூம் ஃபார் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரைட் பவர்ஃபுல் ரெஸ்யூம் ஃபார் டேட்டா இன்ஜினியர். இதை எதுவும் நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை, அப்படியே டைப் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம இன்புட் தரத்தை, அதாவது இது பேர் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரைட் பண்ணுறத நம்ம இன்புட் தர தான் அது வந்து நல்லா ஸ்கேலபிளாக மாறும். சும்மா எம்டியாக கொடுத்தோம்னா பெருசாக பண்ணாது. ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் எந்த மாதிரி அது ரைட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, மின்னல் வேகத்தில் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளோட ரெஸ்யூம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட DeepSeek யூஸ் பண்ணி இப்போ நம்ம எப்படி ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறங்கிறத பார்த்தோம். இதில் என்னென்ன டைப் பண்ணியிருக்கேன்னுங்கிறத பார்க்கலாம். யுவர் ஃபுல் நேம், மோஸ்ட்லி உங்களோட பேர், சிட்டி, ஃபோன் நம்பர், ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி, லிங்க்டின் ப்ரொஃபைல், GitHub போர்ட்ஃபோலியோ. ப்ரொஃபஷனல் சம்மரி என்னங்கிறத கிளியராக கொடுத்துட்டு அப்படி, அதாவது நம்மளோட டேட்டா இன்ஜினியரை பற்றி. டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, மோஸ்ட்லி உங்களோட ஸ்கில் செட்டை இனிஷியலாக காமிக்கும் போது தான் ஒரு ஹெச்ஆருக்கு வந்து உங்களோட குவாலிட்டி என்னங்கிறத அவர் ஈஸியாக கிராப் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து பைத்தான், SQL, ஜாவா, ஸ்கேலா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கு. பிக் டேட்டா டூல்ஸ், க்ளவுட் பிளாட்ஃபார்ம், டேட்டாபேஸ், ETL, ELT டூல்ஸ், டேட்டா வேர்ஹவுஸ், டெவ், OPS அண்ட் CI/CD விசுவலைசேஷன் டூல்ஸ், அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் அது நீங்கள் டேட்டா இன்ஜினியர் இல்லாத மெக்கானிக்கல் இன்ஜினியர், இல்லை ஒரு AutoCAD இன்ஜினியர் அப்படின்னா நீங்கள் ஒரு CAவாக இருக்கீங்க, என்ன ஜாப் ப்ரொஃபஷ்னலோ பவர்ஃபுல் ரெஸ்யூம் ஃபார் உங்களோட ப்ரொஃபஷ்னலான வேர்டை அங்கே அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் முடிஞ்சது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, சீனியர் டேட்டா இன்ஜினியராக அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கம்பெனி நேமு, சிட்டி, ஸ்டேட்டு, டேட்டு இதெல்லாமே மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணீங்க. மைக்ரேட்டட் அண்ட் ப்ரொமிஸ் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு AWS cloud saving $250,000 annually in operational cost while improving system reliability, 10 million plus daily transactions. ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ், அந்த டார்க்கான டெக்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே நம்மளோட கண்ணு பார்த்தீங்கன்னா எது நல்லா டார்க்காக ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அதான் டக்குன்னு பார்க்கும். இந்த
எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு ஏதோ 40% ரெடியூஸ் பண்ணியிருக்காரு இல்லை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அந்த ஒர்க் எஃபிஷியன்சியில் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய டாலர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய 10+ மில்லியன் டெய்லி டிரான்சாக்ஷன் விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கம்பெனிக்கு ஒர்த்தாக தான் இருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கீ பாயிண்ட்ஸை ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. இதெல்லாம் ப்ரீவியஸான ஒர்க், டேட்டா இன்ஜினியராக இருந்தால், டேட்டா அனலிஸ்ட் இன்ஜினியராக இருந்தால் 60% இம்ப்ரூவ் பண்ணேன். இந்த மாதிரி கம்பெனிக்காக ஆப்ரேஷனல் காஸ்ட்லேருந்து நான் ரிடக்ஷன் பண்ணேன். ஸோ கம்பெனிக்கு ஃபேவரபுளாக இருந்தால் தான் யாருக்குமே பிடிக்கும். எஜுகேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் தாங்க. நீங்கள் என்னென்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்கன்னா மஸ்ட்டு. ஸோ இப்போல்லாமே வந்து சர்டிஃபிகேஷன் அதிகமாக இருக்கிறதா விரும்புகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெஸ்யூம் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு சிம்பிளாக வேறு ஒன்று போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி என்னென்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகிறீங்களோ, கவர்மெண்ட் ஜாப் தேவையில்லை, ப்ரைவேட் ஜாப்பில் தான் மோஸ்ட்லி. வேறு எந்த மாதிரினா, இப்போ நான் டேட்டா இன்ஜினியர் கொடுத்தேன். வேறு வந்து ஓகே, நெக்ஸ்ட்டாக இருக்கிற ரெஸ்யூம் பார்க்கலாம். ரைட் எ பவர்ஃபுல் ரெஸ்யூம் ஃபார் ஏஐ இன்ஜினியர். என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அந்த வேர்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இது லேட்டஸ்ட்டான சென்சேஷனே சொல்ல, இந்த டீப் சீக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் என்னன்னு தெரில, நிறைய பேர் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு இந்த ஏஐ இன்ஜினியரே பயங்கரமாக திணறிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட அடுத்த ரெஸ்யூம் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங் ஒரு ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருக்கு. உங்களோட ப்ரொஃபஷனல் சம்மரி, டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸு, என்னென்ன ப்ரீவியஸாக கம்பெனியில் ஒர்க் பண்ணன்னு சொல்லிட்டு உங்களோட எஜுகேஷனு, ப்ராஜெக்ட்ஸு. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அவார்டட் ஏஐ இன்னோவேட்டர் ஆஃப் த இயர் 40%, ரெடியூசிங் மாடல் ட்ரைனிங் டைம் பை 40%, எஃபிஷியன்சி பை 50%. உங்களுக்கு விஷயம் புரியுதுங்களா? ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்குதுன்னா ஒரு விஸ்வலைசேஷன், நம்மளோட ஐ கேட்சியாக அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அச்சீவிங் 95% அக்யூரசி, ரெடியூசிங் மேனுவல் இன்ஸ்பெக்ஷன் டைம் பை 40%. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபால் கேட்சியாக தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ரெஸ்யூம் தான் ரைட் பண்ணணுன்னா ரெஸ்யூம் மட்டும் இல்லை, எதை வேணால் ரைட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ட்ரிங்க் வாட்டர், இதில் கிராமட்டிக்காக மிஸ்டேக் இருந்தாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ரீரைட் இங்கிலீஷ்னு போட்டு இந்த மாதிரி ஐ ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லி சும்மா கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஐ எம் ட்ரிங்கிங் வாட்டர். உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, எனக்கு இங்கிலீஷ் ப்ராப்பராக வராதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த காலத்தில் தான் அழுதுட்டுருக்கணும், நம்மளுக்கு இங்கிலீஷ் வரல எப்படி பண்ணணும் இது பண்ணிட்டு. இந்த ஒரு மாதிரி ஒரு ஆப்பை வச்சுட்டு யாராச்சும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இல்லை ஒரு சேட்லேயே வந்து இப்போ யாராச்சும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இல்லை ஒரு சேட்டில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அழகாக ப்ரொஃபஷனலாக நம்ம ரைட் பண்ணிட்டு போகலாம். எல்லாம் யாருக்கும் நம்ம பயக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி ஏஐ பவர் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் என்ன வேணால் ரைட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று கூட ரைட் பண்ண போகிறேன் பாருங்க. ஐ எம் பிளான் டு கோ டுமாரோ ஆஃபீஸ். இது எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு எனக்கு தப்பாக ரைட்டானலாம் தெரியாது. அதை உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்து என்டர் பண்ணுங்கள். ரீரைட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி ஐ எம் பிளான் டு கோ ஆஃபீஸ் டுமாரோ. இது ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக சொல்லுவேன், இல்லைன்னா அதை அழகாக ரைட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, த சர்வர் இஸ் பிஸி, ப்ளீஸ் ட்ரை அகேன் லேட்டர்னு வருது. மறுபடியும் ஒரு டைப் பண்ணி பார்க்கலாம். ஐ எம் பிளான் டு கோ டுமாரோ ஆஃபீஸ். ஓகே, இதான் ப்ராப்பரான வேர்டு. ஐ எம் பிளானிங் டு கோ டு த ஆஃபீஸ் டுமாரோ. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா ஏஐ பவர்டு டிவைசஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட நம்ம ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாம். பட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷல்னே சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெஸ்யூம்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஐடியாஸை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அப்கமிங் வீடியோஸில் என்னையும் எஃபிஷியண்ட்டாக வீடியோஸ் கொடுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி சூப்பரான வீடியோ அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.